பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த வார்த்தைக்காய் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமான ரேமா வார்த்தையை வாசித்து நாம் செபிக்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். பிரைஸ் காட். இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமான ரேமா வார்த்தை, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு அதட்டினார், மிகுந்த அமைதல் உடனே உண்டாயிற்று. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த மே மாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை இதுவரை கலக்கத்தில் வைத்த, பயமுறுத்தின, மரணத்துக்கு நேரே கொண்டு போன அநேக வல்லமையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி, நான் உன்னை விடுதலையாக்கி, நான் உன்னை தப்புவித்து ஒரு மிகுந்த அமைதலுக்கு நேர உங்க வாழ்க்கையை நடத்துவேன்னு அப்பா வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீஷர்கள் படகில் போகும் பொழுது இயேசு பின்னலையில் அவர் அமர்ந்திருந்தார். ஸ்தோத்திரம். திடீரென்று காற்றும் கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று இயேசுவை எழுப்ப ஆரம்பித்தார்கள். இயேசு எழுந்து அதட்டினார். அது அடங்கி போயிற்று, அமைதலாயிற்று. நிறைய பிரச்சனைகளோட இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? அடுத்த எல்லைக்கு போக முடியல, அடுத்த 8 போக முடியல, அடுத்த கரைக்கு போக முடியல. காற்றும் கடலையும் போன்ற நிறைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல 3 காரியம். அது காற்றும் கொந்தளித்து கொண்டிருந்ததா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை அநேக பிரச்சனையினால் கொந்தளித்து கொண்டிருக்கிறதா? குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், பிசினஸ்ல இருக்கிற பிரச்சனை, நிறைய காரியங்கள் இன்றைக்கும் கொந்தளிக்கிற நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், கொந்தளிக்கிற சில சூழ்நிலையிலிருந்து நான் ஒரு அமைதலை இந்த மாதத்தில் ஏற்படுத்த போகிறேன். Praise God. எந்த காரியம் வாழ்க்கையில கொந்தளிப்பை ஏற்படுத்தினதோ அந்த காரியத்தை நான் அதட்ட போகிறேன். அந்த இடத்தில் நான் ஒரு அமைதலை ஏற்படுத்த போகிறேன். நம்புங்கள், மிகுந்த அமைதல் உண்டாக போகிறது. தோத்துரும். அந்த காற்றையும் கடலின் கொந்தளிப்பையும் பார்த்து இவர்கள் பயந்தார்கள். இயேசு எழுந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, ஏன் பயப்பட்டீர்கள்? இவர்கள் பயப்படுகிறார்கள். தோத்துரும். நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல, நிம்மதியா யோசிக்க முடியல. பயம் பயம். இவ்வளவு கொந்தளிக்குதே, இவ்வளவு பிரச்சனை இருக்குதே, எப்படி இதை ஜெயிப்போம், எப்படி இதை மேற்கொள்ளுவோம்? நிறைய பயமும் படபடப்பும். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? எந்த பிரச்சனை உங்களை பயமுறுத்துச்சோ, எந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பயந்தீங்களோ, அந்த பிரச்சனையை கர்த்தர் அதட்ட போகிறார். அந்த பிரச்சனையை ஆண்டவர் அதட்டின மாத்திரத்தில் ஒரு மிகுந்த அமைதல் உண்டாக போகிறது. Praise God. நம்புங்கள், சொல்லுங்கள், ஒரு அமைதியை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். ஒரு மிகுந்த அமைதலை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். சோத்திரம். 1, அது கொந்தளித்தது. 2, அவர்கள் பயந்தார்கள். 3, அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் மடிந்து போகிறோம். சோத்திரம். இன்னும் அந்த அளவுக்கு வரல, ஆனாலும் மரண பயம். நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அந்த கந்தளிப்பு, அந்த கொந்தளிப்பு, அந்த கடலின் காற்றும் இரைச்சல் அவங்கள மரண வரைக்கும் கொண்டு போயிருச்சு. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நிறைய காற்றை பார்த்து, கடலின் கொந்தளிப்பை பார்த்து மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? அடுத்த ஸ்டெப் போக முடியல, அக்கறைக்கு பயணப்பட முடியல, எனக்கான எல்லையை அடைய முடியல, எனக்கான இலக்கை பெற்றுக்கொள்ள முடியல, என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியல. காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், நான் மடிந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பிரச்சனை, எந்த காற்று, எந்த கடலின் கொந்தளிப்பு உங்களை மடிந்து போகிற அளவுக்கு, சாகிற அளவுக்கு பிரச்சனை கொண்டு வந்ததோ, அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் அதட்ட போகிறார். மிகுந்த அமைதல் உண்டாக போகுது. Praise God. நம்புங்கள்,
இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு அமைதியை ஏற்படுத்த போகிறார். குடும்பங்களுக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்துகிற, குடும்பத்துக்குள்ள மன நிம்மதியை கெடுக்கிற, குடும்ப வாழ்க்கையை, குடும்ப உறவுகளை பாழாக்குகிற எல்லா வல்லமைகளை ஆண்டவர் அதட்ட போகிறார். மிகுந்த அமைதல் உண்டாக போகிறது. உங்க பிசினஸ்ல மிகுந்த அமைதல் உண்டாக போகுது. நிறைய பேருக்கு பிள்ளைகளை நினைச்சாலே மரண போராட்டம், படபடப்பு, பயம். ஸ்தோத்திரம். நீங்கள் நம்புங்கள், உங்க பிள்ளைகளை நீங்க நினைக்கும் பொழுது ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை அதட்ட போகிறார். உங்க பிள்ளைங்க லைஃப் மிகுந்த அமைதலை நோக்கி கடந்து போக போகிறது. பிசினஸ்ல நிறைய டென்ஷன், நிறைய கடன் பிரச்சனை, கொடுத்த இடத்துல பணம் வர்றதில்லை, நிறைய வீடுகளுக்கு விரோதமாய் போராட்டம், படபடப்பு, பயம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அந்த டென்ஷன்லாம் மாறும், மிகுந்த அமைதலை ஏற்படுத்துவேன். ஒரு மிகுந்த அமைதல் உண்டாக போகிறது. எது உங்களை பயமுறுத்துச்சோ, எது கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சோ, எது உங்களுக்கு மரண பயத்தை காண்பிச்சோ, எது நான் இனி வாழ விரும்பல, செத்து போகிற அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்க வச்சுச்சோ, அதையெல்லாம் இயேசு அதட்ட போகிறார். ஒரு மிகுந்த அமைதல் உண்டாக போகிறது. உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பிசினஸ்ல, உங்க சரீரத்துல சில வியாதி சொத்துரம் அமைதலா இருக்க முடியாதபடி நிறைய பிரச்சனைகளை, வலி, வேதனைகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வியாதியை இயேசு அதட்ட போகிறார். ஒரு அமைதல் உண்டாக போகிறது. பிரைஸ் காட். நம்புங்கள், ஒரு அமைதலை நோக்கி கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஒரு அமைதல் நிச்சயம் உங்களுக்கு நடக்க போகிறது. ஒரு அமைதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு அமைதல் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, மிகுந்த அமைதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் படபடப்பா இருந்தது போதும், நான் பயந்து கொண்டு இருந்தது போதும், கொந்தளிக்கிற இந்த பிரச்சனைக்கு முன்னாடி கவலைப்பட்டு கலங்கினது போதும். ஆண்டவரே, மரணத்தோடு போராடுகிற அந்த அக்கறையை பார்க்க முடியாதே என்கிற மரண பயம் எனக்குள்ள வந்தது போதும். ஒரு மிகுந்த அமைதலை உண்டு பண்ணுங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறீங்களா? உங்க மகளுக்காய், மகனுக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? கையின் பிரயாசத்திற்காய் ஜெபிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே, மிகுந்த அமைதல் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே கர்த்தர் நிறைய பிரச்சனைகளை அதட்ட போகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தைகளை சொல்லி அதட்ட போகிறார். அது அடங்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த அமைதியை பார்ப்பார்களாக. மறுபடியும் ஒரு பயணம் பண்ணுகிற அளவிற்கு, அவங்க போற இலக்கை அனுபவிக்கிற, இலக்கை அடைகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய மிகுந்த அமைதலை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற உடனே நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால உடனே நடப்பதாக. அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். பெரிய மாற்றங்களை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். எல்லா கொந்தளிப்பையும், பயத்தையும், மரண போராட்டத்தையும் அவர் அதட்ட போகிறார். ஒரு மிகுந்த அமைதி என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில அவரால் வரப்போகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் நன்மையை பார்ப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.